வந்து நெய் காய்ச்சிட்டேன். நெய் காய்ச்சின பாத்திரத்துக்கு சுடு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் மிக்சிக்கெல்லாம் சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். அந்த எண்ணெய் பசையெல்லாம் போயிடும். இதை வெளியில் வேணும்னா கொண்டு நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது எல்லாம் எண்ணெய் பசையெல்லாம் வந்துடும். மறுபடியும் லிக்விட் போட்டு நம்ம கலக்கலாம். ரொம்ப கொதிக்கிற தண்ணி வேண்டியதில்லை, கொஞ்சம் சூடானா போதும். மிக்ஸி அந்த பிளேடில் இருக்கிறதெல்லாம் சுடு தண்ணியில் இருந்து அந்த நெய்யெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி மூடியில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம இந்த மேல் பக்கம் ஒட்டி இருக்கிறதுக்கு இந்த தண்ணியே நம்ம ஊற்றிக்கலாம். லிக்விட் வந்து நம்ம மொத்தமாக வாங்கி வச்சாலும் கொஞ்சம் தண்ணி கலக்கி இவ்வளோ லிக்விடுக்கு ஒரு பாட்டில் தண்ணி கலக்கி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி கப்பில் ஊற்றி வச்சுட்டு இந்த மாதிரி அடி பிடிச்சாலும் இந்த மாதிரி மஞ்சள் தேய்ச்சிக்கலாம். சும்மா லைட்டாக தேய்க்கிறதுக்கு இந்த மஞ்சள் வச்சுக்கலாம். இன்னும் மிருதுவாக தேய்க்கணுன்னா இந்த தேங்காய் மஞ்சோடு வச்சுக்கலாம். தேங்காய் மஞ்சள் வச்சு விளக்குனா இந்த சிங்கில் எல்லாம் போய் அடைச்சிக்குங்க. அதனால தேங்காய் மஞ்சள்லாம் இது பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம அந்த மிச்சம் நெய்யில் ஓட்ட கருவேப்பிலை தழை வந்து தோசை மாவுக்கு நம்ம கலக்க போகிறோம். இதில் வந்து வல்லாரப்பொடி கொஞ்சம் கலக்கியிருக்கணும். தோசை ஊற்றிட்டு நம்ம இதை வந்து வல்லாரப்பொடி போட்டுக்கணும். தோசை சுட்டுறதுக்கு முன்னாடி தோசை ஊற்றியாச்சு. தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றக்கூடாது. இந்த நெய்யிலையும் கூட நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு நாள் கடலெண்ணெய் தான் ஊற்றுவாங்க. இந்த அளவு கரண்டியிலே நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்படி ரவுண்டாக நம்ம ஊற்றிக்கலாம். இது ஒரு இடத்துல இருந்தாலும் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து ஸ்டவ்வை வேகமாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற்றும்போது மெதுவாக ஸ்டவ்வை வச்சுக்கணும். சுடுதண்ணி ஊற்றுறப்ப நம்ம இந்த ஜல்லடையும் இதில் சுடுதண்ணி ஊற்றினா வந்து நம்மளுக்கு ஜல்லடை க்ளீன் ஆகிக்குது. அதுக்குள்ளே கொஞ்சம் டீ வைக்கிறதுக்குங்க ஒரு டம்ளர் டீக்கு வந்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. ஊற்றிட்டு தோசை எழுந்துட்டுருக்குங்க. இது வல்லார நம்ம நெய் காய்ச்சும் போது போட்ட கருவேப்பிலை தழை. தோசை வெந்துருச்சுங்க. இன்னைக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு திருப்பி போடணும். இது டீக்கு இவ்வளோ ஒரு டம்ளருக்கு இவ்வளோ தான் வச்சுருக்கிறேன். இது கொதிக்கிட்டு கரும்பு சர்க்கரை வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். தோசை திருப்பி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே ஊற்றிட்டோம்னா தோசை நம்மளுக்கு ரவுண்டாக வராது. டீ கொதிச்சிருச்சு. ஒரு டம்ளர் இருக்கும். டீ தூள் போட்டுக்கிறேன். இந்த கரும்பு சர்க்கரையிலே வந்து
நம்ம எந்த டம்ளரில் ஒரு டம்ளர் நம்மளுக்கு வேணுமோ அதில் ஒரு 3/4 டம்ளர் ஊற்றிக்கலாம். இது வந்து சிம்மில் தான் இருக்குது. இதை வந்து கடைசியில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கரும்பு சர்க்கரையில் வந்து நம்ம பாலை ஊற்றிக்கலாம். பழைய கொஞ்சம் நேர்த்த பாலாக இருந்ததுன்னா கரும்பு சர்க்கரைக்கு டீ தூளுக்கு பிரிஞ்சு வந்துடும். இது புது பாலாக இருக்கிறதுனால நான் இது எல்லாம் ஒன்றா கலக்கிட்டேன். இல்லாட்டி கொஞ்சம் ஆறின முன்னாடி தான் கரும்பு சர்க்கரை போடணும். இப்போ தோசை வெந்துருச்சு. டீ தூள் கொஞ்சம் கொதிக்கிட்டேன். இப்போ தோசை சிம்மில் தான் இருக்குது. சிம்மில் வச்சோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. திருப்பி போட்டாச்சு. இப்போ வந்து இந்த கரும்பு சர்க்கரை இதெல்லாம் கலக்கி வச்சுன்னு அப்படி நம்ம வடிச்சிட வேண்டியது. கொஞ்சம் ஒரு அலாசுனா சீக்கிரம் கரைஞ்சிடும். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தோசைக்கு. இதுவுமே நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். டீ சிம்மில் வச்சுக்கலாம். இது வந்து மேல் பக்கமாக திருப்பி போட்டுட்டு இந்த வல்லார பொடி இந்த கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு குழந்தையெல்லாம் சாப்பிடுவாங்களேன்னு தெரியல, பெரியவங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். இதை ஒட்டி முறுப்பாக இருக்கிறதுனால நெய்யில் பொரிஞ்சதுனால நெய் காய்ச்சினப்போ போட்ட கருவேப்பிலை தலைங்க. வல்லார பொடி வந்து இட்லி பொடி மாதிரியே நம்ம ஏற்கனவே செஞ்சு காட்டியிருக்கிறாங்க வீடியோவில். வல்லார இட்லி பொடி இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு கொஞ்சம் பரவாயில்ல இது பண்ணிவிட்டு ஸ்பூனில் இது பண்ணலான்னு நான் சும்மா மேலால் தான் இது பண்ணுறேன். இது வந்து திருப்பி நம்ம அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே சூடாகட்டும். வல்லார பொடியிலே உப்பு எல்லாமே இருக்குது. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சும் சாப்பிட்லாம், என்ன வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் கொதிக்க வேண்டியது இல்லைங்க, கொதிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜல்லடையில் வந்து வடிச்சுக்கிறேன். நமக்கு டிக்காசன் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் பால் கலக்கலாம். இது கரெக்டாக தான் இருக்குது. நம்ம இந்த டம்ளரில் தான் ஒரு டம்ளர் டீ வச்சேன். இதில் வந்து கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி ஊற்றினோம்னா நுர வரும். கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் பால் கலக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு டம்ளர் டீங்க, ஒரு தோசை, வல்லார தோசை.